வணக்கம். லோக்கல் வெல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் லோக்கல் வெல் செயலியின் புதிய அம்சமான தயாரிப்பு தேடலை ஆராய்வோம். இந்த MRP அம்சம் எப்படி வேலை செய்கிறது, எந்த சிக்கல்களை தீர்க்கிறது, கீழே உள்ள வீடியோவில் பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். லோக்கல் வால் பார்கோடு லேபிள் அச்சிடும் விருப்பம் தருகிறது. அந்த பார்கோடு லேபிள்களை பயன்படுத்தி நாம் பார்கோடு பில்லிங்கையும் செய்ய முடியும். கைமுறை பில்லிங்கை விட வேகமாக. உள்ளூர் எப்படி என்பதை அறிய பார்கோடு லேபிள்களை எப்படி அச்சிடுவது என்பதை பற்றிய வீடியோ எங்கள் யூடியூப் சேனலில் கிடைக்கிறது. மேலே உள்ள ஐ பொத்தானை கிளிக் செய்து வீடியோவை பார்க்கலாம். பார்கோடு லேபிள்களை இயக்காத மருந்தகங்கள். அவை பார்கோடு பில்லிங் செய்யவில்லை, லேபிள்களும் அச்சிடவில்லை. அவை உள்ளூர் கிணறு மூலம் கைமுறையாக பில்லிங் செய்கின்றன. சரி, முன்பு விளம்பரங்களை விற்கும்போது உள்ளூர் கிணற்றில் பொருளை எப்படி தேடினோம் என்பதை பாருங்கள். அதற்காக விற்பனை பிரிவுக்கு வந்து விளம்பரங்களை விற்கும்போது இங்கே பார்க்கிறோம். இப்போது இங்கு மருந்தை தேட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். 2 அல்லது 650. அதற்காக தயாரிப்பு விவரங்களுக்கு எங்களை அணுகவும். நாம் பெயர் எழுத டோலோனு எழுதினோம். இங்கே டோலோ 650. ஆனால் இப்போ பாருங்க, MRP 33.12 ரூபாய். எனவே இந்த புதுப்பிப்புக்கு முன்பு நீங்கள் எந்த தயாரிப்பையும் அதன் MRP மூலம் தேட முயன்றால் அது கிடைக்காது. ஆனால் இப்போது இந்த புதுப்பிப்புக்கு பிறகு நீங்கள் எந்த தயாரிப்பையும் அதன் MRP மூலம் தேடலாம். உதாரணமாக, நாம் டோலோவை தேட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நமக்கு டோலோவின் விலை ரூபாய் 33 என்று தெரியும். பாருங்கள், நாம் எந்த பொருளையும் அதன் MRP மூலம் தேடும்போது அதை எப்படி செய்யலாம் என்பதையும் இங்கே நன்கு அறிவோம். எந்த பொருளை MRP மூலம் தேடினாலும் முதலில் அதன் முதல் எழுத்தை டைப் செய்க. டோலோவின் முதல் எழுத்து D, அதன் விலை மற்றும் MPP எதுவாக இருந்தாலும் அவர்கள் இங்கே 33 என்று எழுதுவார்கள். நாங்கள் 3 களாக இருந்தோம். இதற்கு பிறகு நாம் என்ன விலை நிர்ணயம் செய்திருந்தாலும் இறுதியில் முடிக்க நாம் D33 ஐ செய்திருப்பதை காண்பீர்கள். இங்கே அது தோன்றும். உதாரணமாக, டோலோ 650 33 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். இதை புரிந்து கொள்வதற்காக கோல்கேட்டை சேர்ப்போம் என்று நினைத்துக் கொள்வோம். சரி, பாருங்கள், இதோ 10 ரூபாய்க்கு கோல்கேட் ஸ்ட்ராங் இருக்கிறது. அதை எப்படி தேடுவது என்பதை பார்ப்போம். முதலில் அந்த தயாரிப்பின் முதல் எழுத்தை டைப் செய்வோம். அதன் பிறகு அந்த தயாரிப்பின் அதாவது விலையை டைப் செய்வோம். பின்னர் அதை கிளிக் செய்வோம். இப்போது இந்த தேடலை எப்படி செய்வது என்பதை பாருங்கள். ஏனென்றால் இங்கே தயாரிப்பின் முதல் எழுத்தை மட்டும் எழுதியுள்ளோம். ஆனால் இந்த எழுத்தை கொண்ட பல பொருட்கள் இருக்கின்றன. அதன் விலை 10 ரூபாய் என்பதால் நமக்கு சரியான தயாரிப்பு தேவை. எனவே பாருங்கள், இதில் அதே தயாரிப்பின் 12 எழுத்துக்களை சேர்ப்போம். பார்க்கவும், மேலும் பார்க்கவும். பாருங்க, நான் தயாரிப்பின் சில எழுத்துக்களை படித்தேன். எனவே MRP மூலம் தயாரிப்பின் துல்லியமான தேடலை பெற்றோம். சரி, நன்மை என்னவென்றால் தயாரிப்பை அதன் பெயரால் தேட வேண்டியதில்லை. MRP மூலம் நேரடியாக தேடலாம். நீங்கள் தேட விரும்பும் தயாரிப்பை வங்கியில் வேகமாக கண்டுபிடிக்கலாம். இதனால் நேரம் மிச்சமாகும். முன்பின் தேடல் இப்போது எளிதாகும். அதுவும் முடிந்தால் மார்பியின் தேடல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பாருங்கள். இது பயனுள்ளதாகும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். ஏதேனும் கருத்துகள் உள்ளனவா? கருத்துக்களை பகிரவும், எங்கள் சேனலுக்கு இணைந்திடவும், வீடியோவை லைக் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை